இப்ப நடந்து கொண்டிருக்கிற இந்த போரை டொனால்ட் ட்ரம்ப் 40 வருஷத்துக்கு முதலே திட்டமிட்டிருக்கிறாருன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுக்கான ஆதாரத்தை அவரே ஷேர் பண்ணிருக்கிறார். Let them have Iran. You take their oil. That's what How? How? I mean, do we want a war? What do you mean we take their oil? You go in. You're How gonna have do a we war, go Barbara. in? You're going to have a war by being weak. The next time Iran attacks this country, go in and grab one of their big oil installations. And I mean grab it and keep it. And get back your losses. Because this country has lost plenty because of Iran. இதுல அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த நேர்காணல் 1987ஆம் ஆண்டுல இன்றைக்கு இருந்து ஒரு 39 வருடங்களுக்கு முதல் எடுக்கப்பட்ட ஒரு நேர்காணல். என்ன சொல்றாருன்னு சொன்னா, அமெரிக்கா ஏன் ஈரானுக்குள்ள போய் கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய ஈரான்ட ஒரு எண்ணெய் இருக்கக்கூடிய பகுதியை கைப்பற்றக்கூடாது, ஏன் அமெரிக்கா அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி கேட்கிறார். அதுக்கு அந்த நேர்காணலை செய்தவர் கேட்கிறார், அது நீங்க எப்படி செய்வீங்க, உங்களால் எப்படி முடியும்னு கேட்கும்போது, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு போர் வரும், அது மத்திய கிழக்கு நாடுகள்ல இருந்து தான் அந்த போர் ஆரம்பிக்கும், கட்டாயமா அமெரிக்கா ஈரானோட போர் செய்யும்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் கேட்கிறார், அந்த போர்ல நீங்க எப்படி அதை கைப்பற்றுவீங்கன்னு சொல்லி கேட்கும்போது டொனால்ட் ட்ரம்ப் சொல்றார், அப்படி ஒரு போர் வரும்போது நாங்க ஈரானுக்குள்ள போய் ஈரான்ட ஒரு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய பகுதியை, எண்ணெய்களை கொண்டு போகக்கூடிய பகுதியை நாங்க கைப்பற்றணும், அதை கைப்பற்றி எங்கட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து எங்கட இழப்புகளை நாங்க ஈடு செய்து கொள்ளணும். ஏனென்றா அமெரிக்கா ஈரானால நிறைய இழந்திருக்குது, அது எல்லாத்தையுமே நாங்க ஈடு செய்யணும், இதுதான் நாங்க செய்யக்கூடிய ஒரே வழிமுறை என்ற மாதிரி 39 வருடங்களுக்கு முதலே டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இது எப்படி இப்ப நடந்து கொண்டிருக்கிற போருக்கு சார்பா அமையும் கேட்டீங்கன்னா, இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்கன்னா, இப்ப ரீசெண்டா தான் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார், நாங்க ஈரான்ட கார்க் ஐலாண்டை கைப்பற்ற போறோம், தரைவழியான எங்களினுடைய ஊடுருவலை வச்சுக்கொண்டு நாங்க கார்க் தீவுகளை கைப்பற்ற போறோம், அதை வச்சுக்கொண்டு தான் நாங்க ஈரானுக்குள்ள போக போறோம்ன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இந்த கார்க் ஐலாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈரான்ட 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்கக்கூடிய பகுதி தான் இந்த கார்க் ஐலாண்ட். இந்த கப்பல் இறங்கு துறைகள் இருக்குதானே, அது எப்படின்னு சொன்னா, உலக நாடுகளுக்கு போகக்கூடிய எண்ணெய்களை ஏற்றக்கூடிய கப்பல்கள் சரியான கடல் ஆழத்துல வந்து நிற்கக்கூடிய ஈரானுக்கு இருக்கிற பகுதி ஒன்று எதன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்க் தீவு தான். ஸோ இந்த பகுதியில் வச்சு தான் ஈரானால தங்கள் நாட்டினுடைய எண்ணெய்களை ஏனைய உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும். ஸோ அந்த பகுதியை நாங்கள் பிடிச்சிட்டோம்னு சொன்னால் ஈரானினுடைய 90% ஜோதிச்சு பாருங்க, ஈரான்ட மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படுற ஒரு முக்கியமான பகுதியவே நாங்கள் கைப்பற்றிடுவோம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். இது கணிப்பா இல்லாட்டி அமெரிக்காவினுடைய டொனால்ட் ட்ரம்பினுடைய திட்டமிடலான்றது இப்போ பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேசு பொருளா அவர் ஷேர் பண்ணதுக்கு பிறகு இந்த விஷயம் இப்போ மாறி போய் கொண்டிருக்குது.